குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை 200% அதிகமாக்கும் 5 டிப்ஸ். ஓபிக்கு வர எல்லா மாதருமே கேட்கறது தான் குழந்தைக்கு எப்ப பாரு சளி பிடிக்குது இல்ல காய்ச்சல் வந்துடுது, உண்மையிலே நான் என்னதான் பண்ணணும் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறதுக்கு? சிறப்பு எதுவும் கொடுக்கணுமா, இல்ல பவுடர் எதுவும் கொடுக்கணுமா, இல்ல உணவு முறை தான் பெஸ்டா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையிலே உணவு முறை மட்டும் கொடுத்து ஒரு குழந்தையோட எதிர்ப்பு சக்தி கொண்டு வந்துட முடியுமா, இல்ல வேற எதுவும் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோல பேச இருக்கேன். வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு புரிய வரும். நான் போடுற பிராக்டிகல் டிப்ஸ் எல்லாமே நிறைய மதருக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பனாதான் நிறைய மதரும் இந்த வீடியோவை பார்த்து பெனிஃபிட் ஆவாங்க. நான் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தைநல மருத்துவராகவும் உணவு ஆலோசகராகவும் இருக்கிறேன். ஒரு குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கணும்னா உணவு மட்டுமே கொடுத்தா போதுமா அப்படின்னா இல்லவே இல்லைங்க. அதை தாண்டின சில விஷயங்கள்லாம் இருக்கு. உங்க குழந்தைக்கு நல்ல உணவு நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அதை விட முக்கியமானது நல்ல ஹேபிட்டை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுக்கு ஹைஜீனை வந்து நீங்க சொல்லி கொடுக்கணும். எப்படி அப்படின்னா ஹேண்ட் வாஷ் டெக்னிக் எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துடணும். அவங்க கரெக்டான ஏஜ் வரப்ப அவங்களையே நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். எப்பப்பெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னவும் அவங்களுக்கு சொல்லுங்க. உதாரணத்துக்கு டாய்லெட் போயிட்டு வராங்க அப்படின்னாலோ, இல்ல சாப்பிடறதுக்கு முன்னாடியோ, இல்ல விளையாண்டுட்டு வராங்க அப்படின்னாலும் நல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. ஆனா பொதுவா பெரிய குழந்தைகளுக்கு அந்த ஹேண்ட் வாஷ் பண்றது பிடிக்கிறது இல்ல. சோ நீங்க என்ன பண்ணலாம் பிராக்டிகல் டிப் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல நுர வர மாதிரியோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச பிராக்ரன்ஸ் வர மாதிரி சோப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றப்போ குழந்தைங்க வந்து அதை விரும்பி அதுக்காண்டியே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண கத்துக்குவாங்க. செகண்ட், மதர் நீங்களுமே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பிரஸ்ட் ஃபீடிங் மதரா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலுமே அதுக்காண்டியும் நீங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட், உங்க குழந்தைக்கு நீங்க காஃப் பண்றீங்க இல்ல ஸ்னீஸ் பண்றீங்க அப்படின்னா கையை வச்சு மறைக்கணும் அப்படிங்கறதோ இல்ல ஹேண்ட் கர்ச்சீஃப் யூஸ் பண்றது எல்லாமே நீங்க சொல்லி கொடுக்கணும். இது அந்த குழந்தைக்கு மட்டுமே இல்லாம அந்த குழந்தையோட சுத்தி இருக்கிற குழந்தைகளுக்கும் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குழந்தைக்கு ஃப்ரீக்வெண்டா மவுத் வாஷ் பண்ணி விடுறதோ இல்ல குழந்தையவே மவுத் வாஷ் பண்ண கத்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க. ஏன் அப்படின்னா எல்லா வகையான இன்ஃபெக்ஷனுமே ஹேண்ட்லயும் இல்ல மவுத்லயும் தான் ஸ்ப்ரெட் ஆக போகுது. சோ இதெல்லாம் நம்ம பண்ற மூலம் அதுலயே பாதியை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிடலாம். செகண்ட், உங்க குழந்தைக்கு நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவுட்டோர் கேம்ஸ் மாதிரி நீங்க வந்து கொடுங்க. இப்ப காலகட்டத்துல விளையாடு அப்படின்னாவே இன்டோர் கேம்ஸ் தான் நிறைய குழந்தை விளையாடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம வெளியே விளையாடுறப்போ குழந்தைக்கு விட்டமின் டி சத்து கிடைக்குது. விட்டமின் டி அப்படிங்கிறது போனுக்கு மட்டும் இல்லாம குழந்தையோட எதிர்ப்பு சக்திக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஒரு நாளைக்கு 30 ல இருந்து 45 மினிட்ஸ் ஆகுது அவங்க நல்லாவே பிளேஃபுல்லா வெளியே வந்து விளையாட விடுங்க. மூணாவது, அந்த குழந்தைங்க நல்லா தூங்குறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா பொதுவா நம்ம தூங்குறப்பதான் நம்ம பாடியில டே ஃபுல்லா ஏற்பட்ட டேமேஜ் எல்லாமே ரிப்பேர் ஆகுறதுக்கு ஒரு ஹீலிங் டைம் கொடுக்குற மாதிரி. சோ குழந்தை நல்லா கம்ஃபர்டபுளா தூங்குறது, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது இதெல்லாமே ரொம்ப நல்ல ஹேபிட் கூட. நாலாவதா, உங்க குழந்தைக்கு கரெக்டான ஷெட்யூல்ல மிஸ் பண்ணாம வேக்சினேஷன் போட்டுருங்க. நிறைய மதர்ஸ் நாங்க பாக்குறோம்ல 5 வயதுல வந்து வேக்சினேஷன் வந்து மறந்துடுறாங்க. நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, போடாம கூட விட்டுறாங்க. சோ இந்த தவறெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. உங்க குழந்தைக்கு வேக்சினேஷன் ஷெட்யூல் படி நீங்க கரெக்டா தான் போட்டுட்டு வரீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கிறேன். உங்க குழந்தைகள் ரிலேட்டடாவோ இல்ல டயட் ரிலேட்டடாவோ உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். சோ இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் டயட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்னொன்னா, உங்க குழந்தைக்கு புரோட்டீன் ரிச் ஃபுட் கொடுங்க. புரதச்சத்து அதிகமா கொடுக்கற மூலம் நம்ம பாடியில இம்யூனிட்டி வந்து ஆன்டிபாடி இல்ல இம்யூனோகுளோபின் சொல்லக்கூடியது எல்லாமே புரோட்டீனாலதான் உற்பத்தி ஆகுது. ஸோ நல்ல புரோட்டீன் கொடுக்கறனால குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் ஆக போகுது. நான் வெஜிடேரியனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலரா நீங்க சிக்கனோ இல்ல மட்டன் மீட் எது கொடுத்துட்டு வரீங்க, ஃபிஷ் அந்த மாதிரி கொடுக்கறனாலயோ இல்ல டெய்லி ஒரு முட்டை கொடுக்கறதும் ரொம்பவே நல்லது. வெஜிடேரியனா இருக்காங்க அப்படின்னா நீங்க சுண்டல் வகை எந்த சுண்டல் வேணா எடுத்துக்கலாம். கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், காராமணி, பாசிப்பயிறு இது எல்லாமே டெய்லி நீங்க ஒரு கப் கொடுத்துட்டு வரனால குழந்தைக்கு ரொம்பவே ரொம்ப நல்லது. செகண்ட், பிரஸ்ட் ஃபீடிங். நீங்க குழந்தைக்கு 2 வயது வரைக்குமே பிரஸ்ட் ஃபீட் பண்றது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னாவே அதுலயே தேவைங்கிற இம்யூனிட்டி எல்லாமே கிடைச்சிரும். 6 மாதம் வரைக்குமே 6 மாதம் முடிவு வரைக்குமே நீங்க குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கு அடுத்துதான் நீங்க சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கணும். மூன்றாவதா, விட்டமின் சி அதிகமா இருக்கிற ஃபுட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு, கொய்யாப்பழம், நெல்லிக்காய், சிவப்பு குடமிளகாய் இது எல்லாத்தையும் நீங்க டயட்ல கொண்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஆனா பொதுவா நிறைய குழந்தைகளுக்கு துவப்பு தன்மை அதிகமா இருக்கிற நெல்லிக்காய் எல்லாம் ஈஸியா சாப்பிட மாட்டாங்க. நீங்க நான் சொல்ல போற டிப் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அதை ஜூஸா நீங்க வந்து கொடுங்க. அதுல வந்து 2 வயதுக்கு மேல இருக்கிற குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா தேன் சேர்த்து கொடுங்க.
அதுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு ஸ்வீட்டுக்காண்டி நீங்க வந்து வெல்லம் அந்த மாதிரி சேர்த்து நீங்க கொடுக்கலாம். எப்பயுமே நான் சொல்றதுதான், நீங்க ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாலோ இல்ல வெஜிடபிள்ல சூப் பண்ணி கொடுக்குறீங்களோ மொத்தமாவே தான் கொடுக்கணும். அதை ஃபில்டர் பண்ணி வெறும் தண்ணி மட்டும் கொடுக்கறது நல்லது இல்ல. சோ ஸ்டெயின் பண்ணாம மொத்தமாவே நீங்க அந்த ஜூஸை நீங்க கொடுக்கலாம். நாலாவதா நம்மளுடைய நல்ல பாக்டீரியா வயிறு உற்பத்தி ஆகக்கூடிய உணவாக நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது, நீங்க வீட்டு ரொம்ப நேரத்துக்கு ஃபெர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபுட், உதாரணத்துக்கு தயிர் ஆகட்டும் இல்ல பழைய சாதம், இது எல்லாமே குழந்தைக்கு நீங்க கொடுத்துட்டு வரப்ப இம்யூனிட்டி தான் பூஸ்ட் ஆக போகுது. இதுல இருக்கிற நல்ல பாக்டீரியா நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவை வளர விடும். இது மூலம் தான் குழந்தைக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா தயிர் கொடுக்காத, சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பழைய சாதம் எல்லாம் கொடுத்துறாத, அதுவும் சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே மித்து தான். நீங்க தாராளமா உங்க குழந்தைக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட், நார்ச்சத்து அதிகமா நீங்க உணவுகள் கொடுக்கறப்ப குழந்தையுடைய வயிற்றுல வளர பாக்டீரியா ரொம்ப நல்லதா இருக்கும். அது மாதிரி வயிறுல வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இது எதுவுமே இல்லாம இருக்கிறப்ப இம்யூனிட்டி அதனாலையும் பூஸ்ட் ஆகுங்க. அது அதிகமா இருக்கிறது கிரீன் லீஃப் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது, பச்சை காய்கறிகள் இல்ல கீரை வகைகள், இது எல்லாமே நீங்க கொடுத்துட்டு வரணும். முக்கியமா ஒரே வகையான சாதத்தை, ரைஸ் மட்டும் நீங்க கொடுக்காம அதுலயும் குறிப்பா வந்து குழந்தைகளுக்கு பாலிஸ்ட் பண்ண அரிசியை விட அன்பாலிஸ்ட் ரைஸா நீங்க வந்து கொடுக்கலாம். இல்ல மொத்தமாவே பிரவுன் ரைஸ் இதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மொத்தமா ஒரு தானியமாவோ இல்ல அரிசியாவோ இருக்கிறப்போ அதுல மேல இருக்கிற தன்மையில வந்து நல்ல நியூட்ரிஷன் இருக்கு. முக்கியமா நார்ச்சத்து அதிகமா இருக்கு. சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நார்ச்சத்து அதிகமா சேர்க்க வரப்போ குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது மூலமே குழந்தைகளுக்கு நல்ல இம்யூனிட்டி இருக்கும். உங்க குழந்தைக்கு நட், பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாமே அவங்க டயட்ல கொண்டு வரப்போ நல்ல ஃபேட் ஆசிட் இம்யூனிட்டி பூஸ்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. முக்கியமா உங்க குழந்தைக்கு சீசனல் ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் நீங்க வந்து சாப்பிட வைக்கணும். ரொம்ப எக்ஸாட்டிக் ஃபுட் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளுடைய கல்ச்சர்ல, நம்மளுடைய பக்கத்துல விளையிற உணவுகள்ல தான் நம்மளுக்கு அதிக எதிர்ப்பு சக்தியே இருக்கு. நீங்க அதை நீங்க வந்து குழந்தைக்கு ரெகுலரா கொடுத்துட்டு வாங்க. குழந்தைக்கு அதிகமா ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட்டோ இல்ல பேக்டு ஃபுட்டோ நீங்க கொடுக்கறனால குழந்தையுடைய வயிற்றுல இருக்கிற நல்ல பாக்டீரியா எல்லாம் அழிஞ்சு போயிடும். சோ இதனாலேயே நிறைய குழந்தைக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா உடம்பு முடியாம போகிறது, இல்ல கோல்டு, காஃப், ஃபீவர், எதிர்ப்பு சக்தியே இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். சோ இதெல்லாம் தாண்டி உங்க குழந்தைக்கு ஒருவேளை கோல்டோ இல்ல காஃபோ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த டயத்துல வந்து நீங்க வந்து ரொம்ப ரசம் வச்சு கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப நல்லது. ரசத்துல வந்து நீங்க மஞ்சள் போடலாம், இல்ல பெப்பர் போடுறது, இல்ல இஞ்சி இதெல்லாம் நீங்க சேர்த்து கொடுக்கறப்போ, இல்ல வந்து பூண்டெல்லாம் நீங்க கொடுக்கறப்போ இது எல்லாத்துலயுமே இயற்கையாவே ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கிறனால உங்களுடைய குழந்தைக்கு அது ரொம்ப சூதனிங்கா இருக்கும். இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா, ரசம் மாதிரி கொடுக்கறப்ப நீங்க வந்து அதுல நியூட்ரிஷன் இல்லைன்னு நம்ம நினைப்போம். சோ நீங்க ரசத்திலயுமே வந்து தேவைங்கிற அளவுக்கு வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு நல்ல வேக வச்சு அதையும் நீங்க மசிச்சு கொடுக்கறப்ப குழந்தைகளுக்கு தேவையான சக்தி எல்லாம் சேர்ந்துரும். நம்ம உணவுகளே பாத்தீங்க அப்படின்னா மஞ்சளுக்கு வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பூண்டுல ஆன்டி பாக்டீரியல் வந்து இருக்கு. அதே மாதிரி மிளகுல வந்து ரொம்ப நல்ல குணம் என்ன அப்படின்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய WBC வந்து அதிகப்படுத்தும். அதாவது வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்துற கெப்பாசிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே நீங்க அதிகமா வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வர வர நாளடைவுல குழந்தைக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்ப நான் சொன்ன உணவுகள் எல்லாமே ஒரு நாளோ இல்ல நீங்க ஒரு 2-3 நாள் கொடுத்துட்டு இம்யூனிட்டி வந்து வரல அப்படின்னு நீங்க நினைச்சிடவே கூடாது. நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு ஷெட்யூல் பண்ணி நீங்க உங்களோட டயட்ல ஒரு 3 மாசம் நீங்க சேர்த்துட்டு வர்றப்பதான் குழந்தையுடைய இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும். உங்க குழந்தைக்கு எடை அதிகமாகணும்னா டாப் 10 ஸ்நாக்ஸ் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க.